எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் தஞ்சை சந்திப்பு ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில, பெரும் சலசலப்புக்கு மத்தியில மக்களை சந்திக்கிறாரு. என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணும் கிடையாது சார். செருப்படி விழுந்தாலும் விழலாம், வாய்ப்பு இருக்கு. விழலாம், செருப்படி விழுந்தாலும் விழலாம். எப்படி என்டி ராமராவ் விழுந்து ஞாபகம் இருக்கா? எது என்டி ராமராவ் விழுந்தது இல்ல, அந்த மாதிரி செருப்பு வந்து விழுந்தாலும் விழலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு கொந்தளிப்பு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டானேன்ற அந்த கொந்தளிப்பு இருக்கு. அடிப்பாங்கன்னு சொல்ல, விழுந்தாலும் விழலாம், செருப்படி விழுந்தாலும். ஏன்னா என்டி ராமராவ் விழுந்தது தெரியல. பொண்டாட்டி விட்டுட்டு சிவபார்வதி கிட்ட போனதுனால மக்கள்லாம் கொந்தளிச்சு செருப்பு தூக்கி அடிச்சாங்க. தேவோட சொன்ன அதே மனுஷன் மேல செருப்பு தூக்கி அடிச்சாங்க. இந்த தேவோடும் அப்படிதான். இவரை இப்ப மனசுல தேவோடு நினைச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா? செருப்பு விழும். அது யார் செருப்பு, எங்க செருப்பு, எப்படி, என்னைக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் முறை தவறி நடக்கிறவங்களுக்கு வழக்கமா நடக்கிறது தான் இது. முறை தவறி, ஒழுக்கம் தவறி, தனி மனித ஒழுக்கம் தவறி, என்ன ஒழுங்கீனமா, அதுவும் பாலியல் ரீதியா பெண்களுக்கு அநீதியை இழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா செருப்படி நிச்சயம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், செருப்படி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. கட்சி ஆரம்பித்த 2 வருடத்துல ஒரு பிரதான கட்சியாக அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்திலே இருக்காதுங்க. பிரதான சக்தி கேட்டா ப்ரூவ்டா. எத்தனை எலெக்ஷன் மீட் பண்ணாரு, எவ்வளவு ஓட்டு பர்சன்டேஜ். சும்மா அந்த சீன் போறதெல்லாம் வச்சுக்கூடாது. இந்த பொம்பளைங்களை அந்த கும்பலை காமிச்சிட்டு எல்லாம் வச்சுக்கூடாது. இதற்கு முன்பாக 1000 ரூபாய் 2000 ரூபாயா மாற்றப்படல. சார் 50,000 ரூபாய் கொடுக்கப்படல. சார் 10,000 50,000 கொடுத்தோம் சார். அனைத்தும் விஜயோட இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார். இதெல்லாம் இந்த விஜய் வந்த பிறகுதான் கொடுக்குறாங்களா? என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அது ஜெயலலிதா என்னைக்கு 500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? என்னைக்கு கலர் டிவி கொடுத்தாரு கலைஞர்? ஜெயலலிதா என்னைக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க? எப்போ 500 ரூபாய் பொங்கலுக்கு செலவு கொடுத்தாங்க? 500 எப்படி 1000 ஆச்சு? 500 1000 ஆச்சு, 1000 2000 ஆச்சு, இன்னைக்கு 5000 வந்து நிக்குது. அது 10,000 ஆகும், 20,000. இதுக்கு விஜய்க்கு சம்பந்தமே கிடையாது. எச்ச கையை கூட காக்கா ஓட்டாதவன் தான் விஜய். எச்ச கை, ஈர கை இருக்குல்ல, அதை உதறாதவன் தான் அவன். இது வரைக்கும் செலவு பண்ணது என்ன? மக்களுக்காக என்ன செலவு பண்ணிருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். சீன் ஓட்டின்னு இருக்கானுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு, எல்லாம் பொறுக்கி பசங்களை கூட வச்சுக்கிட்டு பொறுக்கித்தனமா பேசிக்கிட்டு. பாருங்க ஸ்டேட்மெண்ட்டை. என் கணவருக்கு வந்து என் கணவர் வந்து அவரே அனுப்பி வைப்பாரு விஜய் கிட்ட. யாராவது சொல்லுவாங்களா? இதான் லட்சணமா இது? என் கணவர் அனுப்பி வைப்பாரு விஜய் கிட்ட. அவர் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தை, அபிமானம் கிடையாது, அசிங்கத்தை போய் அபிமானம் சொல்றீங்க. அப்புறம் வேற ஏதாவது சொல்லிட போறீங்க. அசிங்கத்தை போய் அவர் சொல்றேன். எனக்கு வந்து நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருக்கோம் சொல்லலாம். பொண்டாட்டி இருப்போம் யாராவது சொல்லுவாங்களா? அதை போய் ரசிச்சு இருக்கிறான்னா இவெல்லாம் எப்படிப்பட்ட டேஸ்ட் உள்ள வந்து புரியல? கேவலமான டேஸ்ட் இல்லை இது. இவ்வளவு மட்டமான ஒரு டேஸ்டா இருக்கக்கூடாது சார் விஜய்க்கு. ஒரு பொண்ணு சொன்னா கூட என்ன செய்யணும்? கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிக்கணும். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கண்ணிய குறைவா பேசாதீங்க, அசிங்கமா பேசாதீங்க. அசிங்கமா பேசுறேன். டேய், நாங்க பேசுறோம் அசிங்கமா. உன்னை ஆதரிக்கிற கூட தான் அசிங்கமா பேசுது. சொல்றான் அசிங்கமா பேசுறாங்க, அசிங்கமா என்ன பேசுறான், தமிழ்நாடே பேசுற மாதிரி. இப்ப யாரு அசிங்கமா பேசுறது? கொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்றதும், எங்க வீட்டுக்காரே என்ன அனுப்பி வைப்பாரு சொல்றதும் அசிங்கமா இல்லையா? இது அசிங்கம் கிடையாது அவனுக்கு. சார், விஜயை அசிங்கப்படுத்தும் போது அந்த கட்சியினர் வந்து அதற்கு எதிராக சொல்றதுக்கு வார்த்தை இருக்குங்க. நான் சொல்லுவேங்க, எங்க தலைவரை நாங்க உயிரை கொடுத்தோட காப்பாத்தோம்னு சொல்லலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. எங்க தலைவருக்காக நான் வந்து பார்த்தேன், இதெல்லாம் காலகாலமா நான் சொல்ற டயலாக் தான். எங்க தலைவருக்காக வந்து பார்த்தேன், வந்து பெட்ரூம் வந்து 10 பேர் சொல்லுவாங்களா யாராச்சும்? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எங்க தலைவர் கூட்டம் வந்து 10 பேர் சொன்னா அசிங்கம் இல்ல? இதை சொல்றாங்கன்னு சொல்லி இது ஒரு பெருமையா வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் கண்டிச்சிருக்கணும். அதுல தகுதியான எவனாவது இந்நேரம் கண்டிச்சிருக்கணும்ல? அசிங்கமா இல்ல? எங்க வீட்டுக்காரர் அனுப்பி வைப்பாரு. தாவேக்கா என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும், 1000 இருந்தாலும், இன்று இளைஞர்களின் எதிர்பார்ப்பு மிக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க தான் சார் சொல்றீங்க. இளைஞர்கள் சார் ரக்டு பாய்ஸ், ஆல் எல்லாமே ரக்டு பாய்ஸ், பொறுக்கி பசங்கன்ற. நான் ஒரு கூட்டம் பாதி பெண்கள் இருக்காங்க, பாதி கிடையாது சார். நான் தான் சொல்றேன், ஒரு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் ரக்டு பாய்ஸ் வச்சுருக்கிறான் சார். அவ்வளவுதான் சார் ரக்டு பாய்ஸ். ரக்டு அவ்வளவுதான். ஒரு நடிகனை பார்க்க வருது, ஓட்டெல்லாம் விழாது, பொறுக்கிகளை வச்சுட்டு இருக்கிறான். எந்த பொம்பளை சொல்லுவா சார் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பொண்டாட்டியா வாழ்வேன், எங்க வீட்டுக்காரர் எனக்கு அனுப்பி வைப்பாரு? யார் சொல்லுவாங்க? புரியல. இது வந்து கேட்டகரி என்னன்ட்டு கேட்டகரி எல்லாமே பொறுக்கிங்க. எல்லாம் பாருங்க. அதுல இருக்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை, நான் சொல்றது சாதி அடிப்படையில சொல்லல,
அது ஒடுக்கப்பட்ட ஏழைகளாக ஒடுக்கப்பட்ட குடும்பங்கள் எந்த சாதி வேணா கூட இருக்கட்டும், நல்ல பண்புள்ள நல்ல குடும்பத்துல பிறந்த பெண்கள், நீங்க மீண்டும் அழுத்தி சொல்ற பாத்தீங்கன்னா எந்த சாதியும் தேவையில்லை, நல்ல குடும்பம், அது ஏழையா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம், குடிசையில இருக்கலாம் கோபுரத்துல இருக்கலாம், நல்ல தரமான ஒரு மானமுள்ள குடும்பத்துல பிறந்தவங்க வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்களா? எங்க வீட்டுக்காரையே நான் அனுப்பி வைப்பாரு விஜய் கூப்பிட்டா, நான் பொண்டாட்டியா வந்து வாழ்வேன், அதுவும் எந்த சுச்சுவேஷன்ல பொண்டாட்டி டைவர்ஸ் அப்ளை பண்ண நான் பொண்டாட்டியா கூட நாங்க இருப்போம், கேவலமா இல்ல? இன்னும் இதுக்கு பதில் வரல அவனுக்கிட்ட இருந்து. இப்படிப்பட்ட கேவலமானவங்களாம் வந்து ஒரு ஆள்னு நீங்க கேள்வி கேட்டு இருக்கீங்க. இந்நேரம் பதில் வந்திருக்கோம், இதுக்கு தப்புன்னு சொல்ல வேணாமா? இந்நேரம் கண்டிக்க வேணாமா? இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க, கண்ணிய குறைவா பேசாதீங்க, நேர்மையா பேசுங்க, தப்புங்க இது, பண்பாடு இல்லாம பேசாதீங்க, அசிங்கமா பேசுறாங்க அசிங்கமா பேசுறாங்க அலற இன்னும் அடி. இதுல வேற எப்ப பார்த்தாலும் வந்து டிஎம்கே தான் வந்து 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்று டிவிகே, இதே சொல்லிடுறது. ஏன்னா டிஎம்கே அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க. நீ சொன்ன டைலாக நான் திருப்பி சொல்றேன், இன்னும் நான் அடிக்கவே ஆரம்பிக்கலடா, டிஎம்கே இன்னும் நான் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அலற. யார் அலறது? நீ தானே சொன்ன, அதுக்குள்ள அலற எப்படி? இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலன்னு. அடி வாங்கினுக்கிறது நீ தான் வாங்கின்னு இருக்க. அடுத்து திமுகவுக்கு கொஞ்சம் கூட விஜயை பார்த்து சலசலப்பு இல்லைன்னு ஏதாவது ரிப்ளை பண்றாங்களா சார்? உனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? நீ ஏன் என்ன பார்த்து பயந்துட்டாங்க, நீ ஏன் என்ன பார்த்து பயந்துட்டாங்கன்ற உன்னை ஏதாவது கவனிக்கிறாங்களா சார்? வாக்குறுதிகள் அதிகமா வந்து சார் வாக்குறுதிகள் முதலமைச்சர் சார், அது நான் நேரடியா சொல்றேன், முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெச்சத்தகுந்த மரியாதைக்குரிய, இதை சொன்னா 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்லிட்டு போங்க, ஆனால் மரியாதைக்குரிய மெச்சத்தகுந்த நாகரிகம் உள்ள பண்பாடுள்ள தலைவரா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கிறதா இல்லையா? நீ எப்படி இருக்கிறன்னு பாரு. அங்க வயதான வந்து பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கரம் பற்றி அவர்கிட்ட கொடுக்குற அந்த உதவி வாங்குறது எப்படி இருக்கு? தருதலைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூப்பிட்டா கூட நான் போய் படுப்பேன்னு சொல்றது எப்படி இருக்கு சொல்லுங்க? யார் வந்து யாரும் ஒப்பிடுறது? மு.க. ஸ்டாலின் நேரில் நிக்க முடியுமா? நீ முதல்ல இன்றைக்கு தமிழகத்துல அதிகமான வாக்காளர்கள் பெண்களுடைய வாக்காளர்கள், அதை வந்து கவர்ந்திருப்பது விஜயுடைய இழிச்சாரு. பெண்கள் தான், பெண்கள் கிடையாது. இந்த பொறுக்கி இங்க பேசுதுங்கல்ல, விஜய் கூப்பிட்டா கூட நான் வந்து படுத்துப்பேன்னு சொல்லுதுங்கல்ல, அது அந்த பெண்கள் தான், குடும்ப பெண்கள் கிடையாது. எல்லா வீட்டுக்கு ஒரு பெண்கள் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு விஜய் நீங்கல்ல, அந்த மாதிரி. இப்ப எல்லாம் அண்ணனுக்காக விஜய் அண்ணாங்கல்ல, இன்னைக்கு எல்லாம் சங்கீதா அண்ணி இருந்துங்க. அண்ணி பக்கம் போயிடுச்சு அண்ணனுடைய ஓட்டெல்லாம். அண்ணன் மீதான அந்த பார்வை இருக்கு இல்லையா, அண்ணனுடைய பார்வை எல்லாம் நீங்க ஒரு பில்டப் பண்ணீங்கல்ல, அது வந்து திமுக தான் வில்ல, இவர் ஹீரோன்ட்டு. அனைத்து மக்களுடைய பார்வை, இன்னும் பெண்கள் உட்பட கேட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா மீது போயிடுச்சு அந்த பார்வை. இதான் உண்மை சார். கரூர் வழக்காக இருக்கட்டும், ஜனநாயகன் படம், சிபிஐ, வரி ஏய்ப்பு, இப்படி தொடர்ந்து பல யாரு காரணம்? கரூர் திரும்பி ஒன்னொன்னா சொல்றாங்க. கரூர் நீ 7 மணி நேரம் தாமதமா போன, அதான்டா காரணம். அப்புறம் ஜனநாயகன் வந்து பாத்தீங்கன்னா சாட்டையில கட்டி வச்சுட்டு அடிப்பேன் நீ. அதுவும் இங்க லோக்கல்ல இருக்கிற அடிச்சுன்னா பரவாயில்ல, பைஜாமா போட்டு தாடி வச்சுட்டு இருக்கிறேன், என்ன இந்த மாதிரி தலை இருக்குது, அது பண்ணா என்ன ஆகும்? என்ன யார சொல்ற நீ? யார் அடிக்கிறத? யார நீ வந்து மனதில் நிறுத்தி இந்த காட்சியை நீ பதிவு பண்ற? யார் மேல தப்பு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம ஆர்மியில இருக்க காட்சியெல்லாம் எடுத்து யார் தப்பு? மத ரீதியான கருத்துக்கள் வச்சு யார் தப்பு? நார்மலா லியோ மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு போனா இல்லையோ, லிப்லாக் பண்ற மாதிரி ஒரு காட்சி வச்சுட்டு போக வேண்டியதானே? இதான் லியோ படத்துல லிப்லாக் வச்சல, அப்படி படம் எடுத்துடணும். அதை விட்டு நீ ஆர்மியில இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வச்சு எடுக்கிறது, வசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியான கருத்துக்கள் வைக்கிறது, அப்ப இதை வச்சா அப்படிதான் ஆகும். யார் பொறுப்பது? இதுல எதுலயுமே அரசியல் இல்ல, எந்த அரசியலும் கிடையாது சார். இதுதான் சொல்லுங்கன்ற நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன அரசியல் இருக்கு சார்? பாஜகவே பார்த்து பயப்படுது. நீங்க பயப்படாம பன்னி கூட தான் பாத்தீங்கன்னா வந்து சேத்துல முக்கி போனாக்கா ஓரமா ஓடுவோம், நம்ம பட்டத்து யானை ஒதுக்கிதான் போகும். சேத்துல இருந்த பன்னி எழுந்து அப்படி வந்துச்சுன்னா சிரிப்பிட போதுன்னு சொல்லிட்டு சிங்காரச்சி போகக்கூடிய அந்த பட்டத்து யானை ஓரமா ஒதுங்கி போகும். ஏன்னா அந்த பன்னி வந்து உறைஞ்சிட போது. அப்படிதான் இருக்கு நீங்க சொல்றது. அவனை முதல்ல மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் சார். அவன் ஃபுல்லா ட்ரக் அடிக்ட், அவனை போய் அவன் வந்து நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். நீங்களும் வந்து பேசிட்டு இருக்கீங்க அவனுக்காக போயிட்டு. விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் இன்றளவுக்கு என்ன கரூர் சம்பவத்தில் 41 பேர் சார் கள்ளக்காதல் பண்றவங்க கிட்ட போய் அன்பு பாசம் பேசிட்டு இருக்கீங்க. We stand for விஜய். சார் நடிகையோட கள்ளக்காதல் ஒரு நடிகை மட்டுமே இல்ல, பல நடிகைகளோட கள்ளக்காதல் இருக்கிறவங்க போய் பார்த்தீங்கன்னா அன்பும் பாசமும் இருக்கும்ன்றீங்கன்னு
கள்ளக்காதல் பண்றவன் பல நடிகைகளோட கூத்தடிக்கிறவன், குமார் அடிக்கிறவன், 25-30 நடிகைகள் வச்சு ரூட் அமைப்பு வச்சு நடத்துறவன், அப்புறம் தாறுமாற பேசிடுவேன். அப்புறம் நான் வருத்தப்படுவீங்க. கள்ளக்காதல் பண்றவன போயிட்டு நீங்க வந்து ரொம்ப நல்லவன் பேசிட்டு இருக்கீங்க, அன்பும் அப்படியே பாசமும்ன்றீங்க. 100 பெண்கள் மேல வந்து 25 நடிகைகள் வச்சுட்டு வந்து பார்த்தா அவன் வந்து வியாபாரம் பண்ணிருக்கான் சார். நடிகை வச்சுட்டு கால்ஷீட் வாங்கி வச்சுட்டு. அப்புறம் விஜய் அவர்கள் நடிகராக இருந்தபோது அவர் மீது எந்த ஒரு விமர்சனம் திருப்பி நீங்க தான் சொன்னீங்க. எந்த விமர்சனம்? ஆரம்பமே விமர்சனம் தான். பல கவர்ச்சி நடிகைகளோட வந்து குத்தாட்டம் போட்டு நடிகனா மாறினவன் தான். மாமியாருக்கு சோப்பு போட்டவன் தான். இன்னமும் ஆரம்பத்துல இருந்து அவர் மீதுன்றீங்க. மாமியாருக்கு சோப்பு போட்ட காட்சி ஏதாவது ஒண்ணு காட்டுங்க சார். ஆல் லாங்குவேஜ்ல ஒரு கதாநாயகன் மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சி ஆல் லாங்குவேஜ் காட்டுங்க. நீங்க ஆல் ஓவர் இந்தியால அத்தனை மொழியில எனக்கு காட்டுங்க. நான் பேசுறதை நிறுத்திடுறேன். மாமியாருக்கு சோப்பு போட்ட மாதிரி காட்சி காட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு ஒரு வக்கர புத்தி இருந்தா வந்து ஒரு இயக்குனருக்கு எஸ்எஸ்சிக்கு திரும்ப மகன் நடிக்கிற படம், மாமியாருங்கிற ஒரு தாய்க்கு சமமான பெண் சொல்லுங்க, காட்டுங்க. நீங்க சும்மா பேசக்கூடாது. ரொம்ப பொறுக்கி பையனை போயிட்டு நீங்க வந்து ஓவரா உயர்த்தி வச்சு பேசுறீங்க. நீங்க நம்பி வந்த பொண்ணை நட்டாத்துல நிறுத்தி இருக்கிறான், குழந்தைங்களை சோறு போடாம துரத்தி இருக்கிறான், பீஸ் கட்டாம துரத்தி இருக்கிறான், உச்சத்தை விட்டு மிச்சத்தை விட்டு வந்தான்னா தப்பு இல்லையா? அது உன் பொண்டாட்டிக்கு யாரா சோறு போடுவாங்க? உன் பிள்ளைங்க யார் சோறு போடுவாங்க? கட்டை கொடுத்தாச்சுன்னா வந்து அப்பா அம்மா கடவுள் முடிஞ்சிச்சு. நீ தானே காப்பாற்றணும். அவங்கள நட்டோட விட்டுறதுக்கு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க வந்து பேசுற. நீ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பண்றது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பேசுவது சார். ஒட்டுமொத்த தமிழ்நாடுலாம் கிடையாது. அவன் தமிழ்நாடே கிடையாது. அவன் லோக்கல். அவன் நீங்க தான் பில்டப் கொடுத்து நீங்க தமிழ்நாடு சொல்லிட்டு இன்னும் அவன் பல இடத்துக்கு காலே வைக்கல. சும்மா அங்கங்க வந்து சீன் ஓட்டிட்டு இருக்கிறான் அவன். ஆமா சார். எவ்வளவு நீங்க எத்தனை கிராமம் இப்ப சொல்ற 96,000 கிராமங்கள்ல ராமதாஸ் பயணிச்சுதான் சொல்றாரு. இவன் எந்த கிராமத்தை கொஞ்சம் சொல்லிட்டான், நான் முதலமைச்சர் ஆனதும் உங்க கிராமத்துக்கு எல்லாம் வரேன். அதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? நடக்கிற விஷயத்த பேசுங்க சார். இன்னைக்கு தாவேகாவுடைய ஆதரவு இல்ல எதிர்ப்பு களத்துல என்னவா இருக்கு? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து மிஞ்சி போனா ஒரு 5% சார். கூட ஒரு 10-12% வந்து இருக்கும். இவன் பண்ண இந்த கலவரங்கள் இன்னும் அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குமோன்ற அந்த அந்த ஒரு காரணங்களால ஒரு 5% வரும். அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். முதலமைச்சர்லாம் சான்ஸே கிடையாது சார். அவன் எல்லாத்தையும் இழந்து நடுவோட்டம் நிப்பா சார். நீங்க வேணா பாருங்க. அம்மா அப்பாவுக்கு அது வந்து என்ன சொல்லுவாங்க, பிரதி கடன் சொல்லுவாங்க. அது நீ செய்வன, நீ என்ன செஞ்சாதான் உனக்கு வரும். நீ அம்மா அப்பாவை நீ வீட்டு வாசல்ல நிறுத்துற. எவ்வளவு பெரிய வீடு, இந்த புகழ் செல்வம் பணம் எல்லாம் கிடைச்சது அந்த அம்மா அப்பாவால. சரிங்களா? அவங்களும் நீ வீட்டு வெளியே நிக்க வைக்கிற. பொண்டாட்டிக்கு சோறு போடாம வெளியே நிற்கிற. பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே நிறுத்துற. நீ என் நடிகைகளோட குத்தாட்டம் போடுற. முழுக்க முழுக்க போதைகள். நீ நடு ரோட்ல நிப்ப. தியாகராஜ பாகதர் வாழ்க்கையே வந்து உதாரணம். அவ்வளவுதான். தியாகராஜ பாகதருக்கு என்ன நடந்துச்சு அதுதான் இவனுக்கு நடக்கும். கடைசி காலத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து, கண் பார்வை இழந்து, கண் அடிப்பாங்களாம் மக்கள். அவர் ரோட்ல அப்படி சாரட் வழியில போவாராம், கண் அடிப்பாங்களாம். இவரை பார்த்து புன்முறுவல் செய்வாங்களாம். அப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் கண்ணடிக்க, அவங்க கண்ணடிக்க, கடைசியில கண் பார்வையே போச்சான். அதனால வந்து அவரும் பெண் பித்தர் தான். ஒரு பெண் மீது கொண்ட மோகத்தால் ஒரு 3000 ரூபாய் பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்கிறாரு. அந்த பேங்க்குக்கு வந்து எடுத்த பணத்துக்கு வந்து இவர் கணக்கு சொல்றதுக்கு தயங்குறாரு. காரணம், அது கொடுக்கப்பட்டது அவர் ஒரு பெண்ணுக்கு. அது சொன்னா கௌரவம் போயிருமோ, சினிமாவில் இருக்கிற அந்த இமேஜ் போயிருமோன்னு சொல்லிட்டு அதை சொல்லாம மறைக்கிறாரு. ஆனால் அவங்க அந்த கொலை வழக்குல வந்து அந்த 3000 ரூபாய் அந்த கொலை வழக்காக செலவு செஞ்சாருன்னு சொல்லிட்டு அப்படி இருந்த வழக்கை எடுத்து அப்படிதான் முடிக்கிறாங்க அந்த வழக்கை. அது முழுக்க முழுக்க காரணம் அவர் தான். பின்னாட்களில் அது செய்தி வெளியே வருது, கசியுது. ஸோ அதனால தியாகராஜ பாகதற்கு என்ன நிலைமையோ அதுதான் சார். உண்மையிலேயே வந்து ஒரு காதல் இருக்குமானால் யாருக்கு, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்ணுக்கு யார் விஜய் வந்து நம்ப என்னால பேசியிருக்கணும், என்னால உங்களுக்கு வந்து தேவையில்லை, என்னால உங்களுக்கு கஷ்டம் வேணாம், உங்க குடும்பத்தில் நல்ல பெண் அதான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல பெண் என்ன சொல்லுவாங்க, என்னால வந்து உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வேண்டாம், உங்களுக்கு சிக்கல் வேண்டாம், உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம், நான் ஒதுங்கி தூரமா போறேன். அதான் சார் காதல் இருந்தால் அதான் செய்வாங்க. உண்மையான காதல் இருக்கிறவங்க அதான் செய்வாங்க. என்னால உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வேணாங்க, கஷ்டம் வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம், நான் ஒதுங்கி போறேன், அப்படிதான் போனோம். அப்படிதான் ரத்னமாலான்னு ஒரு நடிகை, சிவாஜி அவர்களோட காதல், சிவாஜிக்கு அவங்க மீது காதல், ஒரு குழந்தை கூட இருக்குதுன்னு ஒரு தகவல். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ரகசியமான உறவு, இந்த ரகசியமா இருந்துட்டோம், அம்மா சொல்றபடி நீங்க வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க கேட்டா அந்த கமலாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை கேட்டா, இது வெளியே தெரிஞ்சுன்னா உங்க சினிமா இமேஜ் பாதிக்கப்படும், இப்போ வளர்ந்து வரீங்க வேகமா, அது தேவையில்லாம பாதிக்கப்படும் சொல்லிட்டு அந்த அம்மா கடைசி வரைக்கும் தனிமையாவே இருந்ததா சொல்றாங்க.
அந்த குழந்தை என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து ரத்னமாலான்னு ஒரு நடிகை, அது ஒரு சரித்திரம், அது ஒரு வரலாறு, அது ஒரு கருப்பு சரித்திரம் மாதிரி மறைக்கப்பட்ட பகுதி. சிவாஜி அவர்கள் வாழ்க்கையில மறைக்கப்பட்ட பகுதி. எப்படி எல்லாருடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்ட பகுதி இருக்கலாம் சார். காதல் இருக்கலாம், அன்பு, காதல், கண்ணீர், காமம் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த ரங்கம் ஊமையானது. அது ஊமையாக இருக்கும், பேச விடக்கூடாது. பேச விட்டீங்கன்னா அசிங்கமாயிரும். இப்ப இவன் பேச விடுறான். இதே நீங்க இளைமுறை காய்முறையா போய் நினைச்சுங்க, இது போனியா கையை காலை கழுவிட்டு வீட்டுல வந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ அதை கையை காலை மிதிச்சு கொண்டு வந்து நீ என்ன செய்யற, பெட்ரூம் வந்து ஏறுற. அதான் பிரச்சனையே. பெட்ரூம்ல ஏறுறதுதான் பிரச்சனை. புரியுதா சொல்றது? அதை நீ தூரமா போனியா அப்படியே கண்ணு முடிச்சுட்டு விட்டுட்டு இருக்கணும். நீ அப்படியே சாணத்தை மெரிச்சு எடுத்து அப்படியே பெட் மேல ஏறி படுக்கிற. அதான் பிரச்சனை. அது என்ன பேர் ஒத்துப்பாங்க? நீ வந்து ஊர்ல மேயறத நீ வீட்டுக்குள்ளேயே நான் மேயறேன், வீட்டுக்குள்ளேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பம் நடத்துற இடத்துல வந்து வீட்டுக்குள்ளேயே நான் கொண்டு வந்துடுறேன் சொன்னா அது யாரும் ஏத்துப்பாங்க? ஒரு வயது பெண் இருக்கிற இடம், வாழக்கூடிய இடம், வாழக்கூடிய வீடு இல்லையா? ஆனா தப்பு சார். சில நேரங்களில் சிலர் வாழ்க்கையில வந்து புயல் சூறாவளி வீசும் சார், புரியுங்களா? அதுல நம்ம எப்படி வந்து காப்பாற்றுறோன்றது தான் அங்க. அதுதான் வந்து ஒரு குடும்ப தலைவனுக்குள்ள திறமை. சில குடும்பங்கள்ல புயல், சூறாவளி, சுனாமி கூட வரும். அப்ப வந்து நிதானமா முடிவெடுத்து தக்க வைக்கணும் உறவுகளை. இல்ல உன்னால முடிஞ்ச நீ பாத்துக்க, என்னால முடிஞ்ச நான் பாத்துக்கன்னா மயிர் தான் மிஞ்சும். இது மயிர் கூட மிஞ்சாது. ஏன்னு கேளுங்க, அவன் தலையில மயிர் கிடையாது, டோப்பா தான், அதுவும் எதுவும் மிஞ்சாது. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.